ஒரு கிராமத்தில் ராஜா என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். நன்கு படித்தவன். அவன் நகரத்தில் உள்ள ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் மீனா என்ற ஒரு பெண் இருக்கிறாள். அவனுக்கு மீனா என்றால் ரொம்ப பிடிக்கும். அவள் அழகாக இருப்பாள். அவன் நேரடியாக சென்று ஒரு நாள் சொல்லிவிட்டான், மீனா, உங்களை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கு என்று சொல்லிட்டான். அவளுக்கு ஒன்றும் சொல்லமில்லை. என்ன திடீர்னு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் எதுவும் சொல்லாமல் சென்று விட்டாள். ஆனால் அவளுக்கும் அவனை பிடிக்கும். கொஞ்ச நாள் சென்றதும் அவளும் ஒத்துக்கொண்டாள். எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு இருவரும் காதலிக்க ஆரம்பித்தார்கள். நன்றாக மகிழ்ச்சியாக வாழ்க்கை போய் கொண்டிருந்தது. கொஞ்ச நாள் சென்றதும் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஆனால் அடிக்கடி அவர்களுக்குள் சின்ன சின்ன சண்டைகள் வரும். அவன் அலுவலகத்தில் 6 நாள் வேலை செய்துவிட்டு ஒரு நாள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைப்பான். அவள் 6 நாள் வீட்டிற்குள்ளேயே வேலை செய்துவிட்டு ஒரு நாள் வெளியில் செல்ல வேண்டும் என்று அவள் நினைப்பாள். இருவருக்கும் நடக்கும் அந்த சண்டை நாள்தான் சண்டே. சில வருடங்கள் கழித்து அவர்களுக்கு 2 குழந்தைகள். ஒரு பெண் குழந்தை கைல்வெளி, ஒரு ஆண் குழந்தை சந்தோஷ். இருவரும் அவ்வளவு அழகாக இருப்பார்கள். நன்கு மகிழ்ச்சியாக வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. அவன் வெளியில் செல்ல சிரமமாக இருக்கிறது என்று ஒரு கார் ஒன்று வாங்கினான். காருக்கு பூஜையெல்லாம் போட்டுவிட்டு கோவிலுக்கு சென்று வந்தார்கள். சுற்றுலா தலங்களுக்கு எல்லாம் சென்று அங்கு ஃபோட்டோ எல்லாம் எடுத்தார்கள். வரும்போது நல்ல உணவகத்திற்கு சென்று சாப்பிட்டு விட்டு இறுதியாக வீட்டு திரும்பினார்கள். அவன் தன் மொபைலில் அங்கே எடுத்த ஃபோட்டோ வீடியோக்கள் எல்லாத்தையும் தன் மொபைலில் ஸ்டேட்டஸ் வைத்தான். ரயில் வண்டி வருவது போல் வரிசையாக ஸ்டேட்டஸ் வைத்தான். அன்று இரவே அவனுக்கு தலை சுற்றல், தலைவலி, வாந்தி, படுத்த படுக்கையாக படுத்துவிட்டான். என்னவென்று தெரியவில்லை. மருத்துவரிடம் காமிச்சாச்சு, உடம்பு சரியாகவில்லை. அவன் நண்பரிடம் ஃபோனில் பேசி கொண்டிருந்தான். நன்றாக தான் போயிட்டு வந்தோம், போயிட்டு வந்ததிலிருந்து எனக்கு இந்த மாதிரி உடம்பு முடியலை. அவன் நண்பன் அவனிடம், என்னாச்சு, வெளில எதுவும் புதுசாக எதுவும் சாப்பிட்டீங்களா, வேறு எங்கெங்கே போனீங்க என்று அக்கறையுடன் கேட்டான். அவன், நாங்கள் வேறு எங்கும் செல்லவில்லை, கோயிலுக்கு போயிட்டு சுற்றுலா தலங்களுக்கு சென்று வரும்போது உணவகத்திற்கு சென்று சாப்பிட்டு வீடு திரும்பினோம். வரும்போது நான் எடுத்த ஃபோட்டோவை அனைத்தும் ஸ்டேட்டஸில் வச்சேன், அவ்வளோதான், நான் வேறு எதுவும் பண்ணலை அப்படின்னு சொன்னான். அவன் நண்பன் அவனிடம், முதலில் நீ வைத்த ஸ்டேட்டஸ் அனைத்தையும் டெலீட் செய் என்று சொன்னான். ஏன் ஸ்டேட்டஸ் வச்சதுனால இந்த மாதிரி ஆகுமா அப்படி என்று கேட்டான். நீ வைத்த அனைத்து ஸ்டேட்டஸையும் டெலீட் செய்துவிட்டு நான் வரும்போது என் கார் ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் வை என்று சொன்னான். அவனும் அதே மாதிரி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு, இப்போ கொஞ்ச நேரம் நான் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சான். அதுக்கப்புறம் அவன் உடல்நிலை சரியாகிவிட்டது. அவன் தன் நண்பனிடம் திரும்ப மொபைலில் பேசினான். என்னப்பா ஆச்சரியமாக இருக்குது, நீ சொன்ன மாதிரி நான் ஸ்டேட்டஸ் வச்சேன், எனக்கு உடம்பெல்லாம் உடனே சரியாச்சு, என்ன ஆச்சரியமாக இருக்குது என்று கேட்டான். அவன், ஆமாப்பா, எனக்கு இது மாதிரி நடந்திருக்கு, இந்த கண்ணு படுறதுனால தான் இந்த மாதிரி ஆகிருக்கு. நீ ஸ்டேட்டஸ் வச்சதும் பிடிச்சவங்களும் இருப்பாங்க, உன்னை பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. யாராவது பார்த்துட்டு, ஐயோ இவன் காட்டிட்டானா, ஐயோ இந்தளவு முன்னேறிட்டானா அப்படின்னு ஒரு ஆள் நினச்சாலும் நமக்கு இது மாதிரி நடக்கும். அதனால் நீ இந்த மாதிரி புதுசாக எதுவும் வாங்கின, புதுசாக ஏதாவது பண்ணுற அப்படின்னா அமைதியாக நீ செய்ய வேண்டும் என்று சொன்னான். ஆமாம், சொன்னது கரெக்டு தான், இந்த கண்ணு படுறதுனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு அவனும் நம்ப ஆரம்பித்தான். கொஞ்ச நாள் கைல்வெளி படிக்கும் பள்ளியில் வருடாந்திர திருவிழா நடந்தது. அதில் கைல்வெளி பரதநாட்டியம் ஆட வேண்டும். ஆசிரியர் கைல்வெளியை பரதநாட்டியம் ஆட சொன்னார்கள். கைல்வெளி நன்றாக பரதநாட்டியம் ஆடுவாள். அன்று திருவிழா நடந்தது. கைல்வெளி அழகாக ஆடினாள். அனைவரும் பாராட்டினார்கள்.
ஊரில் உள்ள அனைவரும் நம்ம ஊரில் இப்படி ஒரு திறமைசாலி பொண்ணா என்று அனைவரும் வியந்து போனார்கள். கயல்விழி அம்மா அப்பா ராஜா மீனா 2 பேரும் பெருமிதத்தில் ஆழ்ந்தார்கள். நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு திறமைசாலியாக இருக்கா என்று மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அனைவரின் பாராட்டையும் பெற்றாள் கயல்விழி. மீனா தன் மொபைலில் கயல்விழி ஆடிய பரதம் ஃபோட்டோ அனைத்தையும் தனது மொபைலில் ஸ்டேட்டஸில் வைத்தாள். அன்று இரவே கயல்விழிக்கு உடம்பு முடியாமல் போனது. மருத்துவரிடம் காமித்தார்கள், சரியாகவில்லை. ராஜாவுக்கு என்ன ஆச்சு என்று ஒன்றும் புரியவில்லை. அவன் மீனா மொபைலில் செக் பண்ணும்போது ஸ்டேட்டஸில் இருக்கதை பார்த்தான். ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ண என்று அதட்டினான். ஒரு ஸ்டேட்டஸாக டெலீட் பண்ண அவளுக்கு உடல்நிலை சரியானது. உடனே மிளகாய் உப்பெல்லாம் எடுத்துகிட்டு வா, சுற்றி போடணும் என்று சொல்லி மீனாவை சுற்ற சொன்னான். அருகில் இருந்த பாட்டி கயல்விழிக்கு சுற்றி போட்டார்கள். அவள் உடல்நிலை சரியாகிவிட்டது. நன்றாக எழுந்து நடந்தாள். நம்ம இது மாதிரி புதுசாக ஏதாவது தொடங்கணும், புதிதாக பதவிக்கு போகணும், இந்த மாதிரி ஏதாவது புதிதாக எதுவும் நடந்தால் நம்ம ஸ்டேட்டஸில் இந்த மாதிரிலாம் வைக்கும்போது நமக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க, பிடிக்காதவங்க இருப்பாங்க. பார்த்துட்டு சில பேர் ஐயோ இந்த அளவு முன்னேறிட்டானா அப்படின்னு ஒரு ஆள் நினச்சாலும் நமக்கு அது கண்ணு படுறது அப்படின்றது நடக்கும். ஸோ நம்ம அமைதியாக உழைப்போம், வெற்றி சத்தம் போடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.